7th Standard, Term 1, Unit 5, Reproduction and Modification in Plants. We shall start with the introduction. பொதுவாக நம்ம flowering plantsல என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் பார்க்கலாம்? Root below the soil, shoot system above the soil. Shoot systemத்தில் என்னெல்லாம் இருக்கும்? Leaves இருக்கும், flowers இருக்கும், fruits இருக்கும். இதில் root, stem and leaves நம்ம vegetative organs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Flowers are supposed to be the reproductive part of the plants. இந்த flowers தான் ஃப்யூச்சரில் ஃப்ரூட்ஸாக மாறும். ஸோ இந்த ஃப்ளார் எப்படி லேட்டராக ஃப்ரூட்டாக மாறுது, அப்புறம் ஒவ்வொரு பிளான்ட்லேயுமே அது சர்வைவ் ஆகிறதுக்கு அதோடைய ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் எப்படியெல்லாம் மாடிஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த லெசனில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 பார்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அதை நல்லா சாயிலால் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா மேனியர் போட்டு வச்சாச்சு. ஒரு யங் பொட்டேட்டோ, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொட்டேட்டோவை பரி பண்ணி வைக்கிறோம். இன்னொரு பார்ட்டில் வாட்டர்மெலான் சீட்ஸ், வாட்டர்மெலான் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட சீடை வந்து என்ன செய்கிறாங்க, விதைச்சி வைக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் நம்ம நல்லா வாட்டர் பண்ணிவிட்டு பார்க்கும்போது 2 பார்ட்லேயுமே என்ன செய்யும், பிளான்ட்ஸ் வந்து புதுசாக முளைச்சிருக்கும். வாட்டர்மெலானில் சீட்ஸ் ஹவ் கிவன் ரைஸ் டு நியூ பிளான்ட்ஸ். அதே இது பொட்டேட்டோவில் ஸ்டெம் டியூபர் ஹாஸ் ப்ரொடியூஸ்ட் நியூ பிளான்ட்ஸ். ஸோ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் 2 பிளான்ட்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நியர்லி 10 பிளான்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹவு டு தே ரீப்ரொடியூஸ், எந்த பார்ட் மூலமாக அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேங்கோ, ஹவு டு தே ரீப்ரொடியூஸ்? சீடு. பொட்டேட்டோ, ஸ்டெம். பனானா, ஸ்டெம். டேமரிண்ட், புளி. புளி எப்படி? சீட்ஸ். ரோஸ், ஸ்டெம் கட்டிங்ஸ். மஸ்டர்ட், மஸ்டர்ட் மீன்ஸ் கடுகு, சீட்ஸ். கொரியாண்டர், கொத்தமல்லி, சீட்ஸ். மொரிங்கா, மொரிங்கா மீன்ஸ் ட்ரம்ஸ்டிக், முருங்கைக்காய். ஸ்டெம் கட்டிங்ஸ் ப்ளஸ் சீட்ஸ் சொல்லலாம். பம்கின், பூசணிக்காய், சீட்ஸ். ரேடிஷ், சீட்ஸ். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். So it is nothing but a biological process by which new individuals are produced from the parent plants. Seeds மூலமாக ஒரு plants வந்து reproduce பண்ணிச்சுன்னா அந்த mode of reproduction நம்ம sexual reproduction சொல்லுவோம். அப்படி இல்லாமல் vegetative parts மூலமாக, மேபி ஸ்டெம்மாக இருக்கலாம், இல்லை லீவ்ஸ் மூலமாக இருக்கலாம். ஸோ இப்படி vegetative parts மூலமாக reproduce ஆச்சுன்னா அதுக்கு asexual reproduction அப்படின்னு பேர். First we can see about sexual reproduction. What is the reproductive part of a plant? Yes, it is a flower. எப்படி இந்த flower ஃப்யூச்சரில் ஃப்ரூட்டாக மாறுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி we should know about the parts of a flower. ஆக்டிவிட்டி 2ல் ஒரு ஷூ ஃப்ளாரை டிசெக்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. செம்பருத்தி எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? It has got 4 different whorls. காம்புக்கு பக்கத்தில் இருக்கிற green colored part that is called a sepal. Pink colored portion that is petal. நடுவில் ஒரு எல்லோ கலர் போர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் என்னது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இட் இஸ் கால் கைனீஷியம். சைடில் நிறைய ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இட் இஸ் கால் ஆண்ட்ரீஷியம். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரீஷியத்தை நம்ம ஸ்டேமன்னு சொல்லலாம். ஸோ படத்தை நல்லா பாருங்கள். ஸோ அதில் கீழே காம்பு மாதிரி இருக்கிற பார்ட்டுக்கு ஃபிலமெண்ட்னு பேர். ஸோ மேலே ஒரு பேக் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் போலன் பேக், தட் இஸ் கால் ஆந்தர். ஸோ இந்த போலன் பேக்குள்ளே தான் போலன் கிரெயின்ஸ் இருக்கும், மகரந்த தூள் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனீஷியம், இட் இஸ் ஆல்சோ கால் பிஸ்டில். ஸோ அதை நல்லா பிக்சரை பாருங்கள். ஸோ மேலே மொட்டு மாதிரி இருக்கிற பேர் ஸ்டிக்மா, அதுக்கு அடுத்தாக்கில் உள்ள பார்ட் வந்து ஸ்டைல், கீழே ஒரு பார்ட் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் கால் ஓவரி. இன்சைட் த ஓவரி யூ கேன் சி அந்த ப்ரௌன் கலர்ட் போர்ஷன், தட் இஸ் கால் த ஓவியூல். இப்போ எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஃப்ளார்லையுமே 4 வேர்ல்ஸ் இருக்கும். ஒன்று செப்பல், பெட்டல், ஸ்டேமன், பிஸ்டில். 5.1.1ல் 2 ஃப்ளார்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஒன்று டேட்டுரா, இன்னொன்று ஹைபிஸ்கஸ். டேட்டுரா மீன்ஸ் ஊமத்தம்பூ, இந்த ரோட்வேஸ்லலாம் வளர்ந்துருக்கும் ஒயிட் கலர்டு ஃப்ளார். ஹைபிஸ்கஸ்னால் எல்லாத்துக்கும் தெரியும், ஷூ ஃப்ளார், செம்பருத்தி. ஸோ இந்த 2 பிளான்ட்ஸ்லேயுமே பட்ஸையும் ஓப்பன்டு ஃப்ளார்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹைபிஸ்கஸில் மொட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இட் இஸ் கவர்ட் பை செப்பல்ஸ்.
ரெட் கலர் பெட்டல்ஸ் வந்து ரொம்ப கேர்ல்டாக இருக்கும். ஆந்தஸ் வந்து கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கும். ஓப்பன்டு ஃப்ளவரில் பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்டடாக இருக்கும். நல்லா அந்த ஆந்தஸ் எல்லாம் வெளியே ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்கும். அதே போல் டேட்ராலையுமே பட் ஸ்டேஜில் பார்க்கும்போது க்ரீன் கலரில் இருக்கும். இட் இஸ் கவர்ட் பை செப்பல்ஸ். பெட்டல்ஸ் வந்து ரொம்ப ப்ரொட்ரூட் ஆகாமல் கேர்ல்டாக இருக்கும். கொஞ்சம் சின்ன லோப்ஸ் தான் இருக்கும் ஆந்தஸ் எல்லாம். லைக்வைஸ் ஓப்பன் ஃப்ளவரில் நல்ல எக்ஸ்பேண்டட் பெட்டல்ஸ் இருக்கும் வித் எக்ஸ்பேண்டட் எல்லோ ஆந்தஸ். ஒவ்வொரு பட்டையும் கவர் பண்ணியிருக்கிற அந்த க்ரீன் கலர்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு செப்பல்ஸ்னு பேர். த ரிங் ஆஃப் செப்பல்ஸுக்கு கேலிக்ஸ்னு பேர். அதாவது அந்த ஹோல் யூனிட்டுக்கு கேலிக்ஸ்னு பேர். ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அந்த பிரைட்லி கலர்ட் போர்ஷனுக்கு பெட்டல்ஸ்னு பேர். த ரிங் ஆஃப் பெட்டல்ஸ் they are collectively called as corolla. Inner to this corolla we can see so many stamens in the case of hibiscus. ஆனால் datura we can see only 5 stamens. கீழே பிக்சரில் ஸ்டேமன்ஸோட படம் அழகாக கொடுத்துருக்குறாங்க. அதில் ஸ்டாக் மாதிரி இருக்கு இல்லையா, க்ரீன் கலர்ட் போர்ஷன், தட் இஸ் கால்ட் ஃபிலமெண்ட். மேலே உள்ள எல்லோ கலர்ட் போர்ஷன் அதுதான் ஆந்தர். தட் இஸ் சப்போஸ் டு பி த போலன் பேக். அந்த பேக்குக்குள்ளே தான் போலன் கிரெயின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கேலிக்ஸ் பற்றி பார்த்தாச்சு, கொரலா பார்த்தாச்சு. அதே போல் ஆண்ட்ரீஷியம் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளாரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் we can see about the gynoecium, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதுலேயுமே பிக்சர் நல்லா தெளிவாக இருக்குது. கீழே உள்ள பாட் லைக் ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்வெல்லன் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் த ஓவரி. ஓவரிக்குள்ளே நிறைய பட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ் சப்போஸ் டு பி த ஓவியூல். இந்த ஓவியூல் தான் ஃப்யூச்சரில் சீடாக மாறும். இந்த ஓவரிக்கு மேலே உள்ள டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அதுக்கு பேர் ஸ்டைல். அந்த ஸ்டைலுக்கு மேலே இருக்கிற ஸ்டிக்கி பார்ட், அந்த மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்டிக்மா. நெக்ஸ்ட் we can see about the types of flowers. What are the parts of a flower? Calyx, corolla, stamens and pistil. இந்த 4 பார்ட்ஸும் ஒரு ஃப்ளாரில் இருந்துச்சுன்னா it is supposed to be a bisexual flower. இந்த 4 வேர்ட்ஸில் ஏதாவது ஒன்று ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா that flower is called incomplete flower. இப்போ நீங்கள் ஹைபிஸ்கஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கேலிக்ஸ் இருக்கும், கொரலா இருக்கும், உள்ள மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கும். ஸோ தே ஆர் கால் கம்ப்ளீட் ஃப்ளார்ஸ் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ். பை அப்படின்னு என்னது, டூன்னு அர்த்தம். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்குது. ஹவ் யூ சீன் பப்பாயா? பப்பாளியில் ஆண் பப்பாளி மரம், பெண் பப்பாளி மரம்னு தனியாக பார்த்துருப்பீங்க. மேல் பப்பாயாவில் மேல் ஃப்ளார்ஸ் இருக்கும் வித் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஃபீமேல் பப்பாயாவில் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் இருக்கும் with female reproductive part. They are called unisexual flowers. Activity number 3 ஒரு tabulation கொடுத்துருக்குறாங்க. A set of flowers கொடுத்துருக்குறாங்க. You have to mention whether it is a complete flower or incomplete flower. அதாவது unisexual flower bisexual flower நீங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸில் 4 வேர்ட்ஸுமே இருக்கும். ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட் flower, bisexual flower. அடுத்து pumpkin. That is an incomplete unisexual flower. Third one, rose. It is a complete bisexual flower. Coconut, incomplete unisexual flower. Jasmine, complete bisexual flowers. So இதில் ஹைபிஸ்கஸும் ரோஸ், ஜாஸ்மின் இந்த 3 complete bisexual flowers. பம்கினும் கோகனட்டும் incomplete unisexual flowers. அடுத்து do you know பாட்டை பாருங்கள். சன்ஃப்ளவர்லேயும் ட்ரைடாக்ஸ் ப்ரொகும்பென்ஸ் அப்படின்னா தாத்தா பூன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ அதிலலாம் நீங்கள் பார்க்குறது சிங்கிள் ஃப்ளார் கிடையாது. இட் இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளார்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த ட்ரைடாக்ஸ் பிளான்ட்டில் உள்ள லீஃப் ஜூஸை வந்து காயங்களுக்கெலாம் நல்லா அப்ளை பண்ணால் ஈஸியாக க்யூர் ஆயிரும். 5.2.3 ஃப்ளார் டு ஃப்ரூட். ஃப்ளார் எப்படி ஃப்ரூட்டாக மாறுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு we can perform an experiment on pumpkin plant. As already said, the flowers of pumpkin are unisexual and incomplete. They produce male as well as female flowers. But in papaya, male plant la male flowers இருக்கும், female plant la female flowers இருக்கும். But in the pumpkin la male and female flowers are seen on the same plant. Pumpkin la male and female flowers ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபீமேல் ஃப்ளார்ஸோடைய பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லனாக இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பம்கின் பிளான்ட்டில் உள்ள ஒரு 10 ஃபீமேல் ஃப்ளார் பேர்ட்ஸை முதல் ஐடென்டிஃபை பண்ணி
ஒவ்வொரு பட்டையும் நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வச்சு கவர் பண்ணிடுறோம். ஏர் ஃப்ளோக்காக நம்ம இந்த பிளாஸ்டிக் பேக்ஸில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கணும். தென் we have to wait for 2 or 3 days to bloom. Meanwhile நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 to 4 மேல் ஃப்ளார்ஸ் எடுத்து அதோட ஸ்டேமன்ஸ் எடுத்து அதுலேருந்து போலன் கிரெயின்ஸை ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். வித்தின் 3 daysல எல்லா ஃபீமேல் பட்ஸுமே ப்ளூமாக இருக்கும். அவுட் ஆஃப் 10 பேக்ஸில் நம்ம 5 பேக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த ஃபீமேல் ஃப்ளார்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த போலன் கிரெயின்ஸை அதோட ஸ்டிக்மாவில் நம்ம ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சு அதில் டஸ்ட் பண்ணி விட்றோம். ஸோ கொஞ்சம் நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது எந்த பேக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலையோ அதில் உள்ள ஃப்ளார்ஸ் எல்லாம் வில்ட் ஆகிருக்கும் வித்தவுட் ஃபார்மிங் அ ஃப்ரூட். பட் நம்ம எந்த ஃப்ளார்ஸில் போலன் கிரெயின்ஸை டஸ்ட் பண்ணமோ அதெல்லாம் ஃப்ரூட்டாக மாறி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளார் வந்து ஃப்ரூட்டாக மாறுறதுக்கு முதல் ஸ்டெப்பே இது தான். போலன் கிரெயின்ஸு ஆண்ட்ரீஷியத்தில் இருந்து ஸ்டிக்மாவை ரீச் பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்கு தான் பாலினேஷன் அப்படின்னு பேர். ஸோ எந்த ஃப்ளார் போலன் கிரெயின்ஸை ரிசீவ் பண்ணுதோ தட் இஸ் கால் பாலினேட்டட் ஃப்ளார். எந்த இதுக்கு ரிசீவ் பண்ணலையோ தட் இஸ் கால் அன்பாலினேட்டட் ஃப்ளார். இந்த அபோவ் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம தான் போலன் கிரெயின்ஸை மேல் ஃப்ளார்லேருந்து கலெக்ட் பண்ணி ஃபீமேல் ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மோட் ஆஃப் பாலினேஷனுக்கு ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் பேர். பட் இன் நேச்சர் திஸ் இஸ் பீங் கேரிட் அவுட் பை சம் பாலினேட்டர்ஸ். இந்த பாலினேட்டர்ஸ் வேறு யாரும் இல்லை, இன்செக்ட்ஸ், bees, butterflies, even wind. In some plants like grasses, புல்லில் pollen grains வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். ஸோ தேர் ஈஸிலி கேரிட் அவே பை த wind. எந்த பிளான்ஸில் ஃப்ளார்ஸ் பிரைட்லி கலர்டாக இருக்கோ அங்கே பாலினேட்டர்ஸ் யாருன்னு கேட்டோம்னா நம்மளுடைய இன்செக்ட்ஸ். bees and butterflies எதுக்காக ஃப்ளார்ஸை விசிட் பண்ணோம்? டு suck the nectar. ஸோ அந்த டைமில் இந்த pollen grains will stick to their legs, wings or abdomen and they are easily carried to the next flower. So when pollen grains are carried from one flower to another flower, it is called cross pollination. This always happens in unisexual flowers. But in bisexual flowers, எல்லாருக்கும் bisexual தெரிஞ்சிருக்கும். Both male as well as the female reproductive part is seen in the same flower. ஸோ அதில் நடக்கக்கூடிய பாலினேஷனுக்கு செல்ஃப் பாலினேஷன் பேர். கீழே உள்ள டேப்லேஷனில் differences between self and cross pollination is given. Self pollination, pollen grains are transferred from the anther to the stigma of the same flower or to another flower of the same plant. Cross pollination, pollen grains are transferred from the anther of one flower to the stigma of another flower of the same kind or different plant. ஒரே ஃப்ளாருக்குள்ளே பாலினேஷன் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால் செல்ஃப் பாலினேஷன். ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு ஆஃப் த சேம் கைண்ட் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ஸில் போலன் கிரெயின்ஸ் வந்து they are produced in less quantity and a cross pollinating plants-ல pollen grains are produced in large quantities to enhance the chance of pollination. இப்போ இந்த ரெண்டில் which is the best mode of pollination அப்படின்னு கேட்டோம்னா that is only cross pollination because they produce viable seeds and they introduce variation in the new plants. 5.2.5 fertilization. Pollination முடிஞ்ச உடனே எல்லா pollen grains-மே மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்லேருந்து இப்போ எங்கே வந்தாச்சு? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் ஃபஸ்ட் என்னது? ஸ்டிக்மாவில் வந்து விழுந்தாச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா they start to grow, they start to germinate. A tube-like structure develops from the pollen grain that is called the pollen tube. இந்த pollen tubeக்குள்ள தான் 2 male gametes இருக்கும். They are supposed to be the sperms. இந்த pollen tube நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு பேர் என்னது? ஸ்டைல். அந்த ஸ்டைல் வழியாக அப்படியே வளர்ந்து கீழுள்ள பகுதிக்கு என்ன பேர்? ஓவரியை வந்து ரீச் ஆகும். இந்த ஓவரிக்குள்ளே என்ன இருக்குது? ஓவியூல் இருக்குது. மிஸ் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த ஓவியூலுக்குள்ளே தான் ஃபீமேல் கேமெட்டான எக் இருக்கும். ஸோ அதோட ஒரு மேல் கேமெட் போய் ஃபியூஸ் ஆகும். இன்னொரு மேல் கேமெட் செகண்டரி நியூக்ளியஸ்னு ஒன்று நடுவில் இருக்கும். ஸோ அதோட போய் ஃபியூஸ் ஆகும். ஸோ the process by which the male as well as the female gamete unite to form the zygote, that is called fertilization. ஸோ இந்த fertilization முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓவரி develops into a fruit. ஓவியூல் இருக்கு இல்லையா, that develops into seed. ஸ்டைல், ஸ்டிக்மா, they wither away, உதிர்ந்து விழுந்துடும். லைக்வைஸ் பெட்டல்ஸ், கேலிக்ஸ் எல்லாமே உதிர்ந்து விழுந்துடும். ஆனால் சில ஃப்ரூட்ஸில், அதாவது ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர்,
the sepals remain along with the fruit. Sepals உதிர்ந்து விழாமல் அந்த ஃப்ரூட்டோடே சேர்ந்துருக்கும். கஸ்டர்ட் ஆப்பிளில் have you seen custard apple? கஸ்டர்ட் ஆப்பிள்னா என்னது? சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் நம்ம பார்க்குறது சிங்கிள் ஃப்ரூட் கிடையாது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ், தட் இஸ் அக்ரிகேட் ஃப்ரூட். நம்ம சாப்பிட்ற டொமேட்டோவில் எல்லாமே எடிபிள் போர்ஷன் தான். மெனி சீடட் ஃப்ரூட் ஆக்சுவலி டொமேட்டோ. மேங்கோ வந்து ஒன் சீடட் ஃப்ரூட். பீ பிளான்ட்டில் தட் இஸ் அந்த பட்டாணியில் நம்ம சாப்பிட்றது ஃப்ரூட்டை கிடையாது, சீட்ஸை தான் நம்ம சாப்பிட்றோம். ஃப்ரூட் வந்து ஃப்ளெஷியாக இருக்காது. இட் ஃபார்ம்ஸ் அ கவரிங் பவுச். அதை பாடுன்னு சொல்லுவாங்க, பாடு. அப்புறம் கீழே உள்ள பேராகிராஃபில் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சோடனே என்னென்ன மாற்றங்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆஸ் ஆல்ரெடி செட், கேலிக்ஸ் சம்டைம்ஸ் பெர்சிஸ்ட் வித் ஃப்ரூட். இந்த பிரிஞ்சாலெலாம் கேலிக்ஸ் என்னச்சியும் ஃப்ரூட்டோடே சேர்ந்துருக்கும். அந்த காம்பு பகுதி சொல்லுவோம் இல்லையா, அது. பெட்டல்ஸ் எல்லாமே விதர் அண்ட் ஃபால் ஆஃப். பெட்டல்ஸ் மீன்ஸ் அந்த இதழ்கள் எல்லாமே, அந்த பூவில் உள்ள இதழ்கள் எல்லாமே விதராகி கீழே விழுந்துடும். அண்ட் ரிஷம் ஆல்சோ ஃபால் ஆஃப். பிஸ்டில் ரிமைன் அண்ட் டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் உள்ள ஓவரி ஃப்ரூட்டாக மாறும், அதுக்குள்ளே உள்ள ஓவியூல் சீடாக மாறும். 5.3 ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சீட்ஸ் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நம்ம முன்னாடி பார்த்தது. அதில் பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃப்ளார் பிகம்ஸ் அ ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ் வந்து என்னைக்கு டிஸ்பர்ஸ் ஆகுதோ தே டெவலப் இன்டு நியூ பிளான்ட்ஸ். இஃப் த பிளான்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் பை சம் அதர் மீன்ஸ் அதர் தேன் சீட்ஸ், இட் இஸ் கால் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்னா என்னது? சீட்ஸ் இல்லாமல் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்லேருந்து இஃப் they give rise to new plants means it is called vegetative propagation. ஆக்டிவிட்டி 1ல் நம்ம பார்த்தோம் இல்லையா, வாட்டர்மெலானுக்கு சீட்ஸ்லேருந்து நியூ பிளான்ட்ஸ் வந்துச்சு. பொட்டேட்டோவுக்கு நம்ம ஃப்ரெஷ் பொட்டேட்டோவை தான் நம்ம விதைச்சி வச்சோம். ஸோ அதுலேருந்து நியூ பிளான்ட் வந்துச்சு இல்லையா. ஸோ அதில் பொட்டேட்டோ வந்து நம்மளுக்கு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் தான். ஸோ ஸ்டெம் ஹாஸ் கிவன் ரைஸ் டு நியூ பிளான்ட். ஸோ அப்படி வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்லேருந்து புது பிளான்ட்ஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் கால் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குலாம் முளை விட்ருக்கும் பார்த்துருக்கீங்களா? புக்கில் அந்த பிக்சர் கூட தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த உருளைக்கிழங்குல நீங்கள் ஒரு ஸ்கார் மாதிரி ஒன்று பார்க்குறீங்க இல்லையா, தட் இஸ் சப்போஸ் டு பி த ஐ ஆஃப் பொட்டேட்டோ. அந்த ஐஸ்லேருந்து தான் நியூ பிளான்ட்ஸ் வளரும். செகண்ட் ஒன் இஸ் பட்டிங். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு பிடிச்ச பேக்கரி ஐட்டம்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். எதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? யா, டெஃபினெட்லி கேக்ஸ் அண்ட் ப்ரெட். கேக்ஸ்லாம் நல்லா ஸ்வீட்டாக சாஃப்டாக இருக்கும் இல்லையா. இந்த சாஃப்ட்னஸ்க்கு காரணம் அந்த டோ கூட மாவு கூட ஈஸ்ட்டுங்கிற ஒரு ஃபங்கையை ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஈஸ்ட்டில் தான் பட்டிங்கிற ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ லுக் இன் டு தட் பிக்சர். இங்கே கீழே பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் ஈஸ்ட்டு. இந்த படத்தில் பாருங்கள், அந்த ஈஸ்ட்டில் ஒரு எட்ஜில் சின்ன ஒரு பட்டு மாதிரி ஒரு ப்ரொட்ரூபரன்ஸ் முளைக்குதா, அந்த இதுதான் பட்டுன்னு பேர். இந்த பட்டு கிராஜுவலாக க்ரோஸ் அண்ட் டிட்டாச்சஸ் ஃப்ரம் த பேரண்ட் செல். பேரண்ட் செல்லை விட்டு தனித்து வாழ ஆரம்பிச்சிடும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பட்டிங், மொட்டு விடுதல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். தேர்ட் ஒன், ஃப்ராக்மெண்டேஷன். நம்ம எல்லாருமே பாண்டை விசிட் பண்ணியிருப்போம், குளத்துக்கு போயிருப்பீங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் த கலர் ஆஃப் தட் பாண்ட்? க்ரீன் கலரில் நம்மளுக்கு குளம்லாம் இருக்கும். ஸோ இது ஏன்னு கேட்டோம்னா அதில் ஸ்பைரோகைரா அப்படிங்கிற ஒரு ஃபிலமெண்டஸ் நூல் போன்ற ஒரு பாசி வளரும். பாசிக்கு இங்கிலீஷில் என்னது? ஆல்கா. இந்த ஆல்கா ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற மெத்தட் பிரகாரம் ரீப்ரொடியூஸ் ஆகும். அது மெச்சூர் ஆனோன்னு அதோடைய ஃபிலமெண்ட் இட் டிவைட்ஸ் இன்டு so many pieces and each piece gives rise to a new individual. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்போர் ஃபார்மேஷன். பிளான்ட்ஸ் லைக் ஆல்கே, ஃபங்கை, மாஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் இவங்க எல்லாருமே ஸ்போர்ஸ் மூலமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது எந்த டைமில் அப்படின்னு கேட்டோம்னா அன்ஃபேவரபிள் சீசன்ஸில். அன்ஃபேவரபிள் அப்படின்னா சாதகமற்ற சூழ்நிலை. சாதகமற்ற சூழ்நிலை இந்த சென்ஸ் அவங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு, பயங்கர ஹை டெம்பரேச்சராக இருக்குது, அவங்க வளர்கிற சாயிலில் ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னா அவங்க இந்த ஸ்போர்ஸ் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்போர்ஸ் சாயிலில் விழும்போது they develop into new plants when the favorable conditions return back. ஸோ நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன மோட்ஸ்லாம் பார்த்தோம்? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன்
and spore formation. By this, the reproduction chapter is over. அடுத்த வீடியோவில் modification in plants மிஸ் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். Thank you children. See you again in the next video. Bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.